கால் ஆணிய குணப்படுத்துறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லிட்டு பல சந்தர்ப்பத்தில நம்முடைய நண்பர்கள் கேட்பாங்க. காலாணி எதனால வருதுங்கிறத முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரே இடத்துல நின்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதாவது இந்த டீ கடை, பெட்ரோல் பம்பு அதிலெல்லாம் வேலை செய்றவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நின்னு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சரியான சைஸ்ல செருப்பு, ஷூ எதுவும் போடாம ரொம்ப டைட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, அதனால ஏற்படலாம். நம்ம சாக்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த சாக்ஸ்ல கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது உடல் எடை அதிகமா இருந்தா கூட, அந்த அழுத்தத்தினாலயும் கூட கால் ஆணி ஏற்படுறதுக்கு அ அ வாய்ப்பு இருக்கிறது. பல நேரத்தில ஏதாவது இந்த கால் வெடிப்ப கவனிக்காம விட்டோம்னா, அது வழியா பாக்டீரியா போய் இன்ஃபெக்ஷன் ஆகி, அந்த தோல் கடினமாகி கால் ஆணி ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு மருந்து இருக்குதா அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் வேணாங்க. நல்லா சூடான நல்லா வடிச்ச கஞ்சி எடுத்துக்கணுங்க. அதாவது கொஞ்சம் சூடாவே இருக்கட்டும். அதில தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாரி ஆக்கிட்டு, ஜென்டிலா அழகா பாதம் அந்த மேல்புறம் அந்த கால், அந்த கணுக்காலுக்கு கீழ வந்து நல்லா ஜென்டிலா மசாஜ் பண்ணுங்க. நல்லா அந்த மசாஜ் பண்ணோனே, அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், நல்லா தொடச்சிட்டு, அந்த கால் ஆணியில இருக்கக்கூடிய அந்த கனமான தோல கொஞ்சம் சொரண்டி எடுக்கலாம். நகவெட்டியில இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மாரி அ அ அதாவது சொர சொரன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது ஸ்க்ரப்பர் போட்டு அந்த ஸ்டோன் அதுக்குன்னே வருது கல்லு, சொர சொரன்னு இருக்கும். அத வச்சு கொஞ்சம் தேய்ச்சு லேசா தேய்ச்சு அந்த தோல வந்து இது பண்ணிறலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து மெடிக்கல் ஷாப்ல விக்கக்கூடிய அந்த கான் பிளாஸ்டர் இருக்கு இல்லைங்களா, அத வாங்கி நீங்க போடலாம். அது அருமையா இருக்கும். நடுவுல ஒரே ஒரு கேப் இருக்கும். நடுவுல ஒரு ஓட்ட மாரி இருக்கும். அந்த ஓட்டைய கரெக்ட்டா அந்த ஆணியில வச்சு பிளாஸ்டர் போட்டு விட்டுருங்க. சாலிசிலிக் ஆசிட்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அருமையான மருந்து. இது இல்லாம ஹோமியோபதியிலயும் அருமையான மருந்தெல்லாம் இருக்குதுங்க. அதாவது ஆன்டிமோனியம் குருடன்னு மருந்து இருக்குது. தூஜா ஆக்சிடென்டாலிஸு, சல்ஃபரு, முக்கியமா சிலிசியான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அருமையான மருந்து இருக்குது. அதனால நீங்க வந்து ஹோமியோபதி டாக்டர பார்த்து முறையா நீங்க மருந்துகள் வாங்கலாம். ஹோமியோபதி மருந்து கடையில கூட நீங்க போய் கேட்டீங்கன்னா, அதற்குண்டான வழிமுறைகள சொல்லுவாங்க. முக்கியமா இதற்குண்டான ஒரு காரியம் என்னுடைய அனுபவத்தில என்னன்னா, வயிற்று பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் இந்த காலாணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மலச்சிக்கல் அதிகமா இருக்குதுங்க. அடுத்தது வயிற்றால போய்க்கிட்டே இருக்குது. இந்த 2ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நின்னுக்கிட்டே வேலை செய்றீங்கன்னா, அதையும் கொஞ்சம் மாத்தி யோசிங்க. இப்ப இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில இதற்கு நவீன மருந்துகள்லாம் இருக்குது. முறையா மருத்துவம் பெற்று, அந்த காலாணி விஷயத்தில எடுத்துக்கங்க. அல்லது நம்முடைய வேலைய மாத்துற மாரி இருக்கும். அல்லது அது வந்து அதிகமா கனமா அந்த தோல் வந்து கனமா மாறுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய தாய் மாமாவுக்கு நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இத நேரடியா பார்த்துருக்கிறோம். டீ கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சொந்தமா டீ கடை வச்சிருந்தாரு. அவருக்கு கால் முழுக்கவே இந்த ஆணி இருந்தனால எனக்கு ரொம்ப அதில வந்து அ சின்ன வயசுலயே பார்த்தனால எனக்கு நல்லா தெரியும். அத இடையில நாங்க சும்மா இருக்கும்போது பிச்சு பிச்சு விடுவோம். அவருக்கு நல்லா சுகமா இருக்கும். சில சமயத்தில வலிக்கும்போது கத்துவாரு. அப்ப இந்த கால் ஆணிங்கிறது இப்போ உடனே நம்ம கவனிக்கிறது நல்லது. நம்ம போடக்கூடிய, அணியக்கூடிய செருப்பு, ஷூவு, சாக்ஸு, நம்ம வேலை பார்க்குறது இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். அந்த இத வந்து எப்பவுமே பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இல்லாம பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிகவும் நன்றி.